السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பணத்தினுடைய வருகையை அல்லாஹ் அதிகரித்து தருகின்றான். அதே போன்று பண கஷ்டம் ஒருபோதும் ஏற்படாது. எல்லா விதமான நட்பாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் வியாழன் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இந்த துஆவை மாலையில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி அன்றைய இரவில் மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைந்து விட்டார். காலையில் உறுதியான நம்பிக்கையுடன் ஓதி மாலையில் மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك واستطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன்னுடைய அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதிவிட்டு அல்லாஹ்வினுடைய திருநாமமான யா ரஸாக் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமம் யா ரஸாக், உணவளிப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை 100 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய செல்வத்திலே பரக்கத்தை உண்டாக்குவான், செல்வ செழிப்பை உண்டாக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.